இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் கடந்த 13 நாளா வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்தது. நேத்து நைட்டு வந்து போலீஸ் வந்து அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அத பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. என்னடா அவங்க உரிமைக்காக தானே போராடினாங்க அப்படின்ற மாரி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிஎம் கூலி படம் பார்த்துட்டு அந்த டீமுக்கு வந்து கங்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காரு. அத பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நடக்குது நாட்ல அப்படின்ற மாரி இருந்தது. இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து 13 நாளா இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து இந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எதனாலனா இந்த மாரி பிரைவேட்டுக்கு குடுக்கக்கூடாது. எங்க வேலைய நிரந்தரப்படுத்தணும். இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்காம நிரந்தரம் பணி குடுங்க அப்படின்ற மாரி தொடர்ந்து போராடிட்டு வராங்க. ஒரு 12 கட்டத்துக்கு மேல பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா ஒரு ஸ்டெப் கூட இதுவரைக்கும் நகரல. இந்த வொர்க்கர்ஸ் தரப்புல சொல்றது என்னன்னா, எங்களுக்கு வந்து வேலைய பெர்மனன்ட் பண்ணி குடுங்க. பிரைவேட் கிட்ட விடாதீங்க. கவர்ன்மெண்ட்டே எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. கவர்ன்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரைவேட் கிட்ட போயிருங்க. உங்களுக்கு நெறைய சலுகைலாம் இருக்கு. உங்களுக்கு ஜாப்லாம் போகாம நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு 13 நாளா இதுதான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு அடி கூட நகரல அந்த பேச்சுவார்த்தையில. இந்த போராட்டத்துல நேத்து தான் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா 2 கேஸ் வந்து கோர்ட்ல வந்தது. ஒண்ணு வந்து இந்த சங்கம் தரப்புல போட்ட கேஸ். அந்த கேஸுக்கான தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க டேட் சொல்லாம. இன்னொரு கேஸ் வந்து பொதுநல வழக்கு. ஒரு லேடி அவங்க பிசினஸ் பண்றவங்களாம். அவங்க வந்து அந்த வழி தான் யூஸ் பண்றாங்களாம். நாங்க சென்ட்ரல் இந்த வழி தான் போயிட்டு வரோம். நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு போயிட்டு வர்றதுக்கு. போலீஸ் வந்து இவங்களுக்கு கலைஞ்சு போங்கன்ற ஆர்டர் குடுத்தும், இன்னும் கலைஞ்சு போகாம இருக்காங்க. நீங்க வந்து போலீஸ்க்கு சொல்லணும். இந்த மாரி கலைஞ்சு போ சொல்லி அப்படின்ற மாரி கோர்ட்ல சொல்றாங்க. கோர்ட்டும் வந்து அங்க பர்மிஷன் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பண்ணக்கூடாது. அவங்கள அங்கருந்து அப்ரூவ் அவங்களுக்கு வந்து போராட்டம் பண்றதுக்கு தனி இடம். போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்க நீங்க போராட்டம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து மதியானம் நடக்குது. அங்கருந்து சங்கத்தை சேர்ந்தவங்கலாம் வந்தோனே ரிப்பன் பில்டிங்ல ஒரு 4 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டாங்க. நீங்க வந்து அமைதியான முறையில கலைஞ்சு போயிடுங்க. அரெஸ்ட் பண்ற மாரி கொண்டு வராதீங்க. இப்ப நீங்க கலைஞ்சு போகலன்னா, அத கோர்ட்ட வந்து அவமதிக்கிற மாரி ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க ஒத்துக்கிற மாரி இல்ல. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1000 போலீஸ் கிட்ட இருக்காங்க. பஸ்ஸஸ்லாம் வருது. ஒரு 30 பஸ் வந்துச்சு. அந்த ரோட்ட பிளாக் பண்ணிடுறாங்க. அப்ப இவங்களுக்கே தெரிஞ்சுச்சு, ஓகே நம்மள அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி. இது வந்து ஈவினிங் ஒரு 6 மணி அந்த டைம்ல இந்த மாரி இருக்கு. பரபரப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோடெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த மாரி போயிட்டு இருக்கு. திருப்பி 10 மணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில வந்து சேகர் பாபு, நேரு எல்லாரும் இருக்காங்க. மேயர் பிரியா எல்லாரும் இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படல. மினிஸ்டர்ஸ்லாம் கிளம்புறாங்க. கிளம்புனோனே இங்க அப்ரூவ் வேலை ஆரம்பிக்குது. நைட்டு ஒரு 12 மணிக்கு, 1 மணிக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் எல்லாருமே அப்புறப்படுத்திட்டாங்க. அவங்களெல்லாம் கூட்டு போய் சமுதாய நல கூடத்துல தங்க வச்சிருக்காங்க. ஒரு 4 இடம் வேளச்சேரி, கிண்டி, சைதாப்பேட்டை, அடையார் அந்த இடத்துலலாம் தங்க வச்சிருக்காங்க. இவங்கள ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் நீங்க திரும்பி ரிப்பன் பில்டிங் போக்கூடாது. நீங்க வந்து ராஜரத்தின மைதானத்துல வந்து நீங்க புரொடெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுவரைக்கும் நடந்த விஷயம். இத நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பக்கம் வந்து வொர்க்கர்ஸ் வந்து போராடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கார்ப்பரேட். இதுக்கு நடுவுல கவர்ன்மெண்ட் இருக்காங்க. கிளீனா தெரியுது கவர்ன்மெண்ட் வந்து அந்த கார்ப்பரேட்டுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு. அந்த கார்ப்பரேட் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சங்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய போராட்டம் ஆகப்போகுது. இப்பவே வந்து டிஎம்கே தவிர மீதி எல்லா கட்சிகளும் ஆதரவு தராங்க. நெறைய காலேஜஸ்லாம் வந்து புரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஜல்லிக்கட்டு மாரி, அந்த விவசாயிங்க போராட்டம் மாரி இது பெருசாக போகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாரி அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்து நெறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த அன்புமணி வந்து கடுமையா அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது என்ன மக்கள் ஆட்சியா இல்ல சர்வாதிகார ஆட்சியா? ஏன் இவ்ளோ கடுமையா நடந்துக்கிறாங்க? அவங்களோட உரிமைக்காக தானே போராடினாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டிவிகே தலைவர் விஜய் கிட்ட இருந்து உடனே அறிக்கை வந்திருக்கு. இந்த மாரி இது என்ன கொடுங்கோல் ஆட்சியா? பாசிச ஆட்சியா இருக்கு. அவங்களுக்கு வந்து கோரிக்கையை நிறைவேத்தி தரணும். அவங்க போராடுறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி தரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதே மாரி எடப்பாடியும் வந்து ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. எங்க ஆட்சியில இருக்கும்போது இந்த மாரி போராட்டம் நடந்தது. அப்போ வந்து நீங்க துடிச்சீங்க. அப்ப அறிக்கையெல்லாம் வெளியிட்டீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாரி பண்ணி தரோம்னு சொன்னீங்க. இப்ப ஆட்சியில இருக்கீங்க. பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அது பண்றோம், இது பண்றோம்னுவீங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்படியே காத்துல பறக்க விட்டுருவீங்க. உங்கள மாரி ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே கிடையாது அப்படின்ற மாரி கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இந்த போராட்டத்தை பார்க்கும்போது நமக்கே தெரியுது அந்த ஒர்க்கர்ஸ்லாம் ஒன்றும் எங்களுக்கு 2 நாள் லீவு கொடுங்க, எங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி எந்த கோரிக்கையுமே வைக்கல. நாங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையே கொடுங்க, எங்களை வந்து பிரைவேட்டில் சேர்த்துக்காதீங்க அப்படின்ற கோரிக்கையை மட்டும்தான் வைக்கிறாங்க. அதுக்காக ஒரு 13 நாளாக போராட்டம் பண்ணி இன்னி வரைக்கும் நியாயம் கிடைக்கல. சரி, அட்லீஸ்ட் போராடுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல. அவங்களையும் இப்போ பிடிச்சிட்டு போய் தூக்கி போட்டாங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறோம். இவங்களை பிடிச்சிட்டு போகிறது
பசங்களுக்கு ஒரு 30 கவர்மெண்ட் பஸ்ஸை நிறுத்தியிருக்காங்க. பஸ் டிரைவர்லாம் வந்து ஏதோ ஸ்கூல்லேருந்து பசங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி வந்து நின்று ஹார்ன் அடிக்கிறாரு. போலீஸ்லாம் பார்த்தோன்னா எல்லாரையும் பிடிச்சி வலுக்கட்டாயமாக தூக்கி போடுறாங்க. இதில் வேற நிறைய பேர் லேடிஸ் தான் இருக்காங்க. அதுக்காகவே வந்து ஒரு 80 to 90% லேடி போலீஸ் தான் வந்து இறக்கியிருக்காங்க. அவங்க பார்த்தா ஜென்ஸ் கூட பரவாயில்ல போல இருக்கு. அம்மா போமா அப்படின்றாங்க. இவங்க பார்த்தா போட்டு டப்புன்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஏறு, என்ன நீ சொன்னால் கேட்க மாட்டியா, என்ன உனக்கு ஏறுன்ற போட்டு மிரட்டுறாங்க. சில பேர்லாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா அழகாக தூக்கிட்டு போய் பஸ்ஸில் கீழே படுக்க வச்சுட்டு இவங்க பாட்டுன்னு போகிறாங்க. யாராவது வீடியோலாம் எடுத்தால் ஃபோன்லாம் கொடுக்குறாங்க. ஒரு பையன் வந்து அப்படி தான் டிவைடருக்கு இந்த சைடில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். பார்த்தா டக்குன்னு அவனை ஒரு 4 போலீஸ் பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஃபோன்லாம் நீ வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோனை கொடுன்னு ஃபோனை வாங்கிட்டு அந்த பையனையும் கூட்டின்னு போய் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஈவினிங்கே வந்து போலீஸ்லாம் வந்து பயங்கரமாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே ஃபோட்டோலாம் வருது. ஏதோ 15ஆம் தேதிக்கு பரேடுக்கு ரெடி பண்ண மாதிரி அவ்வளோ போலீஸ் வந்து ரிப்பன் பில்டிங் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போவே தெரிஞ்சிச்சு ஓகே இங்கே வந்து அரெஸ்ட் தான் ஆக போகிறாங்கன்னு. ஆனால் அவங்க பார்த்தோன்னா பொறுமையாக 6 மணிக்கு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு 11 மணி அளவுக்கு மேலே தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்போ கூட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு சேகர் பாபுலாம் இறங்கி வராரு. எல்லா ப்ரெஸ் மீடியாலாம் அழகாக செட்டப் போட்டு நிற்கிது. சரி அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். அவர் எப்படியோ நம்ம கேட்டோன்னா காது கேட்கல, எந்த பிரச்சனை அப்படிலாம் கேட்பாருன்னு வெயிட் பண்ணியிருந்தா அழகாக வந்திருந்தவர் அப்படியே ரைட்டில் திரும்பி அவர் காருக்கு போகிறாரு. எனக்கு எதுவும் தெரியாது, இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஏறி போகிறாரு. ஏறி போன ஒரு 5 நிமிஷத்தில் இவங்களை பிடிச்சி கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு 13 நாளாக மக்கள் வந்து ரோட்டில் உட்காந்து அது ஓப்பன் பில்டிங் வாசலில் உட்காந்து பிரச்சனை பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. சென்ட்ரலில் போகிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. நம்மளோட சிஎம் டெப்டி சிஎம்லாம் அழகாக கூலியை பார்த்துட்டு இது வந்து செம்ம படமாக இருக்குது, வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து துணை முதலமைச்சர் போடுறாரு. இந்த மாதிரி எனக்கு சான்ஸ் கிடைச்சது கூலி பார்க்க, படம் சூப்பராக இருக்குது, ரஜினி சார், லோகேஷ் அப்படின்னு அந்த படத்தில் இருக்க கேஸ்ட் எல்லாம் விஷ் பண்ணி படம் சூப்பராக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா படம் இன்னைக்கு ரிலீஸு. நேற்று சாயங்காலம் சிஎம்க்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ போல் அவர் பார்த்துட்டு அருமையாக இருக்குன்னு சொல்லி லோகேஷ் அனிருத்தெல்லாம் கூப்பிட்டு அழகாக ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த நியூஸ் வந்த உடனே இங்கே பயங்கரமாக கொண்டு வச்சிட்டாங்க. ஏன்டா நான் இங்கே உட்காந்து போராடிட்டு இருக்கேன், நீ படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரே நாட்டில் தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொங்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும் வந்து இன்னைக்கு வந்து தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, பாதி ஃபேன்ஸ் இங்கே ஓடுவாங்கன்னு. இவங்களாம் போட்ட உடனே ஓகே படம் நல்லா இருக்கு போலன்னு நம்ம இப்போ இந்த பிரச்சனையை விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டோரியே எடுத்து பார்த்தோன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் பிரச்சனை ஒரு 4 இருக்குன்னா கீழே பார்த்தோன்னா தலை வேற லெவலு, தலைவர் நிரந்தரம் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட் தான் நமக்கே வந்து பூஸ்ட் ஆகி வந்துட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்லலாம். அதுதான் பயங்கர ஷாக்காக இருக்குது. மக்கள் எந்த அளவுக்கு அடிமையாக இருக்காங்கன்ட்டு. அவன் ஸ்டோரிலாம் பார்த்தா கெட்டிங் ரெடி ஃபார் கூலின்னு காலைல கிளம்புறது அதெல்லாம் போட்டுருக்கான். ஏன்னா அந்த பக்கம் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ 13 நாளாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றி மக்களுக்கு கவலையே இல்லை. நம்ம வீட்டில் நம்ம தெருவில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்ட்டு. சரி மக்கள் தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா முதலமைச்சர் அவரே படம் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பேர் சொல்கிறத தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கு, எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கலாம் சிஎம்முக்கு தெரியுமா இல்லையானே தெரில அப்படின்னு எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் அந்த போராட்டம் பண்ணுறவங்களாம் சொல்கிறது தான். சிஎம்முக்குலாம் இந்த பிரச்சனை தெரியுமா இல்லையான்னு தெரியல, யாரை பார்த்தாலும் அதான் சொல்லின்னு இருக்காங்க. நம்மளுக்கே வந்து படம் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஒரு சிஎம் எப்படி ஒரு 4 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்க்குறாருன்னு தான் தெரில. அதே மாதிரி அங்கே போராடிட்டு இருக்க மக்கள் கூட ஒரு கடிதம் வந்து சிஎம்க்கு அனுப்பியிருந்தேன் அப்படின்னாங்க. அதை அவர் படிச்சாரான்னு தெரில. அதை ஓரமாக வச்சுட்டு அந்த கூலி படம் தான் வந்திருக்காமே போடுங்கன்னு இருப்பார் போல். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தாண்டா இதுக்கு தீர்வு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கவர்மெண்ட்டே வந்து கார்பரேட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வேற ஏதாவது அரசாங்கமாக இருந்தால் கூட சரி பரவாயில்ல. நீங்கள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதின்றீங்க, மக்களுக்கான ஆட்சின்றீங்க, கூட்டணி கட்சி எல்லாம் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனாலுமே கார்பரேட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுக்கு பயங்கர முரணாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த கவின் ஆணவ கொலையில் கூட அவங்க வீட்டில் வந்து ரொம்ப உறுதியாக பாடியை வாங்காமல் அவங்க ஃபேமிலி அரெஸ்ட் பண்ணாதான் நாங்கள் பாடி வாங்குவோன்னு போராடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திருமாவளவன் பேசி பாடியை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை பார்த்தா இவங்க தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க, அழகாக தூக்கின்னு போய் போட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள்லாம் கஷ்டப்பட்டு போராடுறாங்க, ஆனால் அவங்களுக்கான வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது. அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடுறானுங்க. ரீசெண்டாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் வந்து அந்த மக்களை போய் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. ப்ரெஸ்ஸு மானாவரியாக கேள்வி கேட்குறாங்க. அவர் அசால்ட்டாக சொல்கிறார், இந்த மாதிரி கூட்டணி கட்சி சொல்கிறத வந்து டிஎம்கே கேட்க மாட்டேங்குதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு காலைல கூட நாங்கள் போய் பேசியிருக்கோம், ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி செங்கோடியை வந்து நீங்கள் 20 கோடிக்கு அடமானம் வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னங்க அதிகமாக சொல்கிறீங்க, 10 கோடி அதிகமாக சொல்கிறீங்களே. அப்படிலாம் இல்லை, நீங்கள் சொல்கிறவங்க சொல்லிக்கோங்க. நிறைய பேர் வந்து இதை அரசியல் பண்ண பார்க்குறாங்க, நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை முடியணும் அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா திருமாவளவன் அவர் எங்கே தான் போனாருன்னே தெரில, அவர் ஆளே காணோம். அவரும் சிஎம் கிட்டலாம் தொடர்ந்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரில. அவர் ஆளே கொஞ்சம் இந்த பிரச்சனை ஆளே காணாத மாதிரி தான் இருக்குது.
ஏன்னா மேபி எதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை பகச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இது வந்து திருமாவளவன் வந்து தான் போராட்டம் பண்ணணும்னு இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா, நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க நிறைய பேர் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், லேடிஸ் தான் முக்கியவாசி. இந்த இடத்துல வந்து அவங்க நின்றுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஏன் நிற்க மாட்றாங்கன்னு தெரியல. வரலாற்றில் வந்து இப்போ டிஎம்கே வந்து இத்தனை வாட்டி ஆட்சியில் இருந்தாங்க, ஏடிஎம்கே வந்து இத்தனை வாட்டி ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்லாம் யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது யார் அவங்க பக்கத்தில் நின்று அவங்கள முன்னேற்றி விடுறாங்களோ அவங்கள தான் இந்த வரலாறு ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இன்னமும் உண்மைதான் நினைக்கிறேன். இப்போ காமராஜர்லாம் வந்து எத்தனை வாட்டி சிஎம்மாக இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்ம எல்லாரும் வந்து அவரை கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்காக நின்றவங்கள தான் வரலாறு ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ திருமாவளவன் கிட்டலாம் வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பியும் இருந்தும் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இந்த டைம் வந்து இவங்க அந்த மக்களுக்காக நின்றுருக்கணும். ஆனால் அவங்க நிற்கவே இல்லை. இப்போ இவங்க இத்தனை எம்எல்ஏ வச்சும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கோர்ட் ஆர்டர் படி அவங்களெல்லாம் பிடிச்சி சமுதாய நலக்கூடத்தில் போட்டிருக்காங்க. இப்போ அவங்க திரும்பி எப்படியும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பதில் கிடைக்கல. திரும்பி அவங்க சொல்கிற மாதிரி அந்த மைதானத்துலலாம் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் இந்த அளவுக்கு சென்சிட்டிவ் ஆகுமான்னு தெரில. இப்போ இந்த நியூஸ் வந்து மெயினாக ஹாட் டாப்பிக்காக ஏன் நிற்கிறதுனா, அந்த ரிப்பன் பில்டிங் பக்கத்தில். அந்த ரிப்பன் பில்டிங் வந்து சென்னையோட ஒரு முக்கியமான பகுதி. பக்கத்துலேயே சென்ட்ரல் இருக்குது. அவ்வளோ பிஸியான ரோடு. நார்மல் டைமில் போனாலே அந்த ரோடு பயங்கர பிஸி. நம்மளால் கிராஸ் கூட பண்ண முடியாது. ஜிஹெச் இருக்குது, சென்ட்ரல் இருக்குது, ரிப்பன் பில்டிங், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அப்படின்னு ஏகப்பட்ட சென்னையோட முக்கியமான மேட்டர் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணனால மட்டும்தான் இப்போ போகிற வரவங்கலாம் ஓகே இங்கே என்ன ப்ரொட்டஸ்ட்டு ஓகேன்னு சொல்லி தெரிய வருது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க சொல்கிறது என்னன்னா, எங்களோட ஆஃபீஸ் இதுதானே, நான் இங்கே தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், வேற எங்கே போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போய் மைதானத்தில் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கன்னா நியூஸே வெளியே வராது. அங்கே ஏதோ ப்ரொட்டஸ்ட் ஆம்பா சானிடரி ஒர்க்கர்ஸ்லாம் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கடந்து தான் போவாங்க தவிர என்ன ஏது என்ன ஆச்சுன்னு அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த இஷ்யூலாம் பார்க்கும்போது மக்கள்லாம் இதை கவனிக்கிறானுங்களா இல்லையானே தெரியல. எல்லாம் கூலி படம் தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இதை பார்க்கும்போது அடுத்த வாட்டி டிஎம்கே தேர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் எல்லாமே ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். அவங்க எதாவது பண்ணியிருப்பாங்க, அதனால டிஎம்கே வரும். அவங்க பண்ணுறதுல வந்து அடுத்த வாட்டி ஏடிஎம்கே வந்துடும். இது வரைக்கும் டிஎம்கே அவங்க வரலாற்றில் 2 வாட்டி ஜெயிச்சதே கிடையாது. இந்த வாட்டியும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ அரசியலே போயிட்டு இருக்கு. இந்த அமைதியான முறையில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஒர்க்கர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை வந்து இதுக்கு மேலே பெருசாகுமா இல்லை இந்த பிரச்சனை அவ்வளோதான் முடிச்சிட்டாங்களான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.